லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் நேற்று மழை பெய்த நிலையில் இன்று எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்பதை விவரிக்கிறார் கார்கே. தமிழகத்தில் கோடை, வெப்பாலை, கத்திரி வெயில், புழுக்கம் அப்படின்னு அவதிப்பட்ட தமிழக மக்களுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல 3 நல்ல செய்தி இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பநிலை இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். சரியாக பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு, அதாவது 1 மணி 2 மணிக்கு தான் உச்சநிலையை தொடும். இப்போ நம்ம பார்க்குறோம் 2 மணி நிலவரம். 2 மணி நிலவரத்தில் அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் 102 வரை காட்டுகிறது. உள் மாவட்டங்களில் 107, 108, 110 போன அந்த வெப்பநிலையானது அப்படியே குறைந்திருக்கிறது. வானிலை மையமும் அதை சொல்கிறாங்க. உச்சபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை, அதாவது ஃபாரன்ஹீட்டில் பார்த்தோன்னா ஒரு 5லிருந்து 6 டிகிரி குறையுன்றாங்க. 110 இருந்த இடத்துல இருந்து இன்னைக்கு பார்க்குறோம் நம்ம 102ஆக குறைந்திருக்கிறது. ஸோ வெப்பநிலை படிப்படியாக குறைய இருக்கிறது. இது மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அதிகபட்சமே மதுரையில் 100, திண்டுக்கல்லில் 100, கோவையில் 100, சில இடங்கள் அதாவது 110 இருந்த இடங்கள், ஈரோடாக இருக்கட்டும், கரூராக இருக்கட்டும், இங்கெல்லாம் 110லிருந்து 104ஆக குறைந்திருக்கிறது. 105 தான் அதிகபட்சம் சொன்னாங்க. ஸோ அதற்குள்ளாகவே வெப்பநிலை இருக்கிறது. படிப்படியாக இதே நிலையானது அப்படியே குறைய இருக்கிறது. அது செய்தி 1. இரண்டாவது செய்தி, தமிழ்நாட்டுக்கு கை கொடுத்திருக்கக்கூடிய கோடை மழை. கோடை மழை நேற்றைய தினம் பார்த்தோம். வானிலை மையம் சொல்றாங்க அடுத்த 5 தினங்களுக்கு கோடை மழை இருக்கிறது. எப்படி இருக்கிறது அப்படின்னா, பார்க்குறோம் அரபிக்கடலிருந்து காற்று வருகிறது, ஈரப்பதத்தை கொண்டு வருகிறது. எப்படி நமக்கு தென்மேற்கு பருவமழையில் மழை வரும்போது மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னா நம்ம பார்க்குறோம் நமக்கு நீலகிரியிலிருந்து கீழே தென்காசி வரை இருக்கக்கூடிய இந்த மலை தொடரை பார்க்குறோம். அந்த பகுதிகளில் வரக்கூடிய காற்று மழையை கொண்டு வருகிறது. அதன் காரணமாக கேரளாவில் இப்போது நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையானது கேரளாவுக்கு அருகே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அப்படியே நீங்கள் மேலே இருந்து பாருங்க, கோவை இருக்கிறது. அப்படியே பார்த்தோன்னா திண்டுக்கல் வருகிறது. கோவை, திண்டுக்கல், மதுரையினுடைய சில பகுதிகள், தேனி, அப்புறம் விருதுநகர் மாவட்டம், அதே போல் தென்காசி போன்ற இடங்களில், நெல்லை போன்ற மாவட்டங்கள் வரை மழை இருக்கிறது அப்படின்றதான் வரக்கூடிய செய்தி. சரி, இது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பார்க்கிறோம். சரியாக ஒரு 4 மணி நிலவரத்திற்கு அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் உள்ள வரைக்க மழை வருகிறது. எந்தெந்த பகுதிகளில் அதையும் நம்ம பார்த்துடலாம். பாருங்க, நாங்குநேரி, காயல்பட்டினம், தூத்துக்குடி, கோவில்பட்டி, ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, சிவகங்கை, கடற்கரை ஓரத்தில் போனோம் அப்படின்னீங்கன்னா காரைக்குடியை தாண்டி தொண்டி பக்கத்தில் கூட காற்றின் காரணமாக மழை வருகிறது. வாடிப்பட்டி, மதுரை, கொடைக்கானல் அப்படின்ற இடங்களில் இன்றைய தினம் மழை இருக்கிறது. இன்னும் சில இடங்களில் வெப்பச்சலன மழை மாதிரி கரூருக்கு மேலே சில இடங்களில், சேலத்தில் சில இடங்களில், பெரம்பலூருக்கு மேலே சில இடங்களில் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்றைய தினம். அப்படியே மாலைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் உச்சபட்ச மழையே பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கோடை நேரத்தில் திண்டுக்கல்லை தாண்டி இந்த மழை வருகிறது. ஓவர் டு திருச்சி வரை இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது இன்றைய தினத்தினுடைய நிலவரம். பாருங்க, இன்றைய தினத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அடுத்தடுத்த நாட்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்படியே உள் மாவட்டங்களுக்கு திருப்பூருக்கு மழை பெய்யும், ஈரோட்டுக்கு மழை வரும், கரூருக்கு மழை வரும். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய கோவைனா அப்படியே பக்கத்தில் சேலம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த 5 நாட்களில். அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் இந்த மேகங்களால் மழை பெய்வதற்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. ஒன்று வெயில் குறைகிறது, இன்னொன்று மழை அதிகரிக்கிறது. ஸோ இந்த 2 நல்ல செய்திகளுக்கு அடுத்து மூன்றாவதாக, வெயில் கொஞ்சமாக இருந்தால் கூட நமக்கு புழுக்கம் அதிகமாக ஏற்படுவதற்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈரப்பதம். ஈரப்பதம் எப்போ கடந்த வாரம்லாம் எவ்வளோ இருந்ததுன்னா மிக குறைவாக இருந்தது. உள் மாவட்டங்களில் ஈரப்பதம், உள் மாவட்டங்களுடைய ஈரப்பதமானது 19-18 இருந்தது. இப்போ கடற்கரையில் நம்ம பார்க்குறோம், கடற்கரையில் 81% வரை ஈரப்பதம் இருக்கிறது, பொதுவாகவே இருக்கும். ஆனால் அப்படியே உள்ள வர வர கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் உள் மாவட்டங்களில் ஈரோடு போன்ற இடங்களில் 19-20 இருந்தது. ஆனால் இப்போ பாருங்க, சென்னையில் 64, காஞ்சிபுரத்தில் 50, திருவண்ணாமலை போன்ற இடங்களில் 38, தருமபுரியில் 36, ஈரோட்டில்
பார்த்தீங்கன்னா 25, 26. ஸோ 19, 20 இடத்துல இருந்து ஈரப்பதமானது இப்போது அதிகரித்திருக்கிறது. ஸோ ஈரப்பதமும் அதிகரித்திருப்பதாக வரக்கூடிய வெப்பக்காற்றில் வெப்பமாக அந்த காற்று அடிப்பது குறையும். கொஞ்சம் ஈரப்பதம் இருப்பதன் மூலமாக வெப்ப அலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் குறையும் அப்படின்றதான் பார்வையாக இருக்கிறது. இன்றைய தினம் மட்டும் இல்லை, பாருங்க, உள் மாவட்டங்களில் 30, 36, திருச்சியிலலாம் 33% ஈரப்பதம் இருக்கிறது, திண்டுக்கல்ல 37%, மதுரையிலெல்லாம் 38% இருக்கிறது. 19, 18 இருந்த நிலவரத்தில் இப்போ 30, 38 மாறி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் நேரடியாக வெப்பநிலை குறைகிறது, மழை கை கொடுக்கிறது, ஈரப்பதம் அதிகரிக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் வெப்பத்தினுடைய தீவிரம் குறைய இருக்கிறது. தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இது அடுத்த 5 நாட்களுக்கு இருக்க போகிறது. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.